mean related questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So mean m ன்றது வந்து sum of all observations divided by number of observations, which is sigma x divided by n. So direct questions பார்க்காம word problem ஓட questions தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதுவரைக்கும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல பார்க்காதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. So இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The mean of 5 observations is 18, which means mean x bar is equal to 18 கொடுத்திருக்காங்க. So எத்தனை number of observations அவங்களே கொடுத்துட்டாங்க. number of observations பாத்தீங்கன்னா 5 கொடுத்துட்டாங்க. But அந்த observationsல என்னன்னு கொடுக்கல questionல. So which means we have to assume those as x1, x2, x3, x4, x5. So இந்த மாதிரி assume பண்ணிக்கணும். If mean of the first 3 observations is 15. So 5 observations ஓடது வந்து 18 கொடுத்திருக்காங்க. If mean of the first 3 observations. So நம்ம observations எப்படி எடுத்துக்கோனா x1, x2, x3, x4 and x5. So first 3 அப்படினும்போது x1, x2 and x3 அதோட mean x bar எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 15. And that of the last 3 is 21. அதே மாதிரி last 3 என்ன கொடுத்திருக்காங்க x bar வந்து 21 கொடுத்திருக்காங்க. Find the third observation தான் கேட்டிருக்காங்க. So 5 observations total நம்ம கொடுத்துட்டாங்க. So on the total 5 observations ஓட mean பாத்தீங்கன்னா 18. அதுல first 3 observations பாத்தீங்கன்னா 15 கொடுத்திருக்காங்க mean. அதே மாதிரி last 3 observations ஓட mean பாத்தீங்கன்னா 21 கொடுத்திருக்காங்க. So இத வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா third observation ஓட தான் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். So word problemல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாச்சுனா நீங்க கால்குலேட் பண்ற வேல்யூஸ் வந்து இன்கரெக்ட்டா தான் இருக்கும். சோ இதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுத ட்ரை பண்ணுவோம். அதில இருந்து கால்குலேட் பண்ணலாம். இல்ல 5 observations தான் கொடுத்திருந்தாங்க. என்னன்னு கொடுக்கல. சோ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம்னா x1, x2, x3, x4 and x5 ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா the mean of 5 observations is 18 கொடுத்திருந்தாங்க. So mean ஓட formula sum of all observations, which means இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணனும். So x1 plus x2 plus x3 plus x4 plus x5 divide by எத்தனை number of observations கொடுத்திருந்தாங்க 5 observations. So mean x bar தான், அந்த x bar ஓட வேல்யூ தான் கொடுத்திருந்தாங்க. The mean of 5 observation is 18. So therefore இதிலிருந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா x1 plus x2 plus x3 plus x4 plus x5 is equal to the cross multiply பண்ணீங்கன்னா 18 into 5 which is equal to 90. So first வந்து இதில இருந்து x1 plus x2 plus x3 plus x4 plus x5 is equal to 19 find out பண்ணியாச்சு. So formula தான் அப்ளை பண்ணிருக்கோம். mean x bar is equal to sum of all observations by number of observations. இத cross multiply பண்ணிருக்கோம். So first point complete பண்ணிட்டோம். Second point என்ன கொடுத்திருக்காங்க mean of first 3 observations. So first 3 னும்போது இந்த 3 தான் எடுத்துக்கணும். x1, x2, x3. So அது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா x1 plus x2 plus x3. again பாத்தீங்கன்னா ஃபார்முலால தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். divide by என்ன நம்பர் போடணும் 3 போடணும். இங்க 5 போட்றாதீங்க. 3 observations தான் கொடுத்திருக்காங்க. So number வந்து 3 which is equal to அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 50. So இதில இருந்து x1 plus x2 plus x3 is equal to 15 into 3 which is equal to 45. So second equation என்ன பண்ணிருக்கோம்னா second point வந்து the mean of first 3 observation is 15 கொடுத்திருந்தாங்க. அதில இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா x1 plus x2 plus x3 is equal to 45. So second இதிலே இன்னொரு பாயிண்ட் வேற கொடுத்திருந்தாங்க and that of the last 3 is 21 கொடுத்திருக்காங்க. So last 3 னும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிரக்கூடாது. first 3 last 3 னா 3 plus 3 6 observations இருக்கணும். பட் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 5 observations தான் கொடுத்திருக்காங்க. So first 3 எடுக்கும்போது 1 2 3 ன்னு எடுத்தீங்க. So last 3 னும்போது இங்க இருந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 and 3 1 2 and 3. So last 3 observations என்ன வரும்னா x3 plus x4 plus x5. So இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. first 3 last 3 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 observations வந்துரும். நீங்க so x6 ன்னு நீங்க போடக்கூடாது. first 3 னும்போது 1 2 3 ன்னு எடுப்பீங்க.
ஸோ லாஸ்ட் 3 எடுக்கும்போது 1 2 3. ஸோ x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 21 நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்டில் வந்து இஃப் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் இஸ் 15 கொடுத்துருந்தாங்க. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் பாயிண்ட்லேயே இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அண்ட் தட் ஆஃப் த லாஸ்ட் 3 போது இது 3 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 டிவைட் பை 5 போட்டக்கூடாது. எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது? 1 2 and 3. ஸோ 3 which is equal to 21 அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மறுபடியும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5 is equal to இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே டிவைட் பை 1 இருக்கிறதா மீனிங். அதனால தான் எப்பயுமே வந்துட்டு 1 இன்ட்டு இதை நீங்கள் பண்ணால் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 21 இன்ட்டு 3 which is equal to 63. So x3 plus x4 plus x5 is equal to 63. So second pointலேயே வந்துட்டு ரெண்டு இதையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு அந்த ஈக்குவேஷன் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட் வச்சு ரெண்டு ஈக்குவேஷன். பிகாஸ் மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன்ஸ் 15 கொடுத்துருந்தாங்க. செகண்ட் வந்து லாஸ்ட் 3 அப்சர்வேஷன்ஸ் 21 கொடுத்தாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இன்னொரு x3 இருக்குது. அதை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கண்டினியூஷனாக x4 ப்ளஸ் x5 எழுதிக்கலாம். ப்ளஸ் மறுபடியும் இங்கே ஒரு x3 எழுதுகிறேன். which is equal to நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ 45 ப்ளஸ் 63. ஸோ நான் ஜஸ்ட் இங்கே ஆர்டராக அப்படியே எழுதியிருக்கேன். x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் x4 ப்ளஸ் x5. இங்கே ஒரு x3 இருக்குது. அந்த x3 லாஸ்ட் எழுதியிருக்கோம். which is equal to 45 ப்ளஸ் x3. இந்த x3 ஏன் லாஸ்ட் எழுதியிருக்குன்னு இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். x1 plus x2 plus x3 plus x4 plus x5. ஸோ equation 1ல என்ன எழுதியிருக்கோம்? 90. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் நமக்கு கொஸ்டினில் வந்து தேர்ட் அப்சர்வேஷன் தான் கேட்டிருக்காங்க. which is x3. அதுதான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ x3 is equal to இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 108. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது x3 plus x3 2x3 நீங்கள் போட்டுறக்கூடாது. x1 plus x2 plus x3 plus x4 plus x5 plus மறுபடியும் இங்கே x3 எழுதியிருக்கோம். ஏன்னா இதோட வேல்யூ 90. அது இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் x3 which is equal to இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 108. ஃபைனலாக நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த தேர்ட் அப்சர்வேஷன் தான் கேட்டிருக்கான். which is x3. ஸோ x3 is equal to 108 ப்ளஸ் 90 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 90. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18. 8 minus 0 8 10 minus 9 118. So third observation வந்து 18. So word problemல understanding தான் ரொம்ப important. So கொடுத்திருக்க question equation frame பண்ணிட்டு தான் நம்ம third observation வந்து find out பண்ண using the formula mean oda formula x bar is equal to sum of all observations divided by number of observation which is sigma x divided by n. Thank you for watching this video.